நான் இந்த குதிரைவால் படத்தை வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் கம்பேர் பண்ணுறேன். 100% ஆடியன்ஸை கவர் பண்ணி எடுக்கிறது தான் கமர்ஷியல் படம். அதில் ஒரு சாங் வரும். ஆனால் இந்த படத்தோட மோட்டிவ் என்னன்னா, இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படம். மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ மனிதன் குரங்குலேருந்து வந்தானா மனிதனுக்கு வாலி எங்க? இது வந்து இந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த சரவணன் இந்த பாபுன்ற கேரக்டர் மொத்தமா வந்து 2 பேரும் வந்து ஒரே ஆளுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துடுறாங்க. எனக்கு இந்த குதிரைவால் படத்தில் அந்த டேரக்டர் சொன்னது எனக்கு சூப்பராக ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கதை தோணுதோ அதான் இந்த படம்னு. ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஷட்டர் ஐலண்ட் படம் பார்த்துருக்கியா? தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ராவுத்தர். அவரும் நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் சினிமாஸ் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர் தான். என்கிட்ட வந்து ஷட்டர் ஐலண்ட் படம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டார். பார்த்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படத்தோட கதை என்ன சொல்லு அப்படின்னாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பைத்தியம் காணாம போயிட்டு இருக்கோம், அந்த பைத்தியத்தை கண்டு போய் டிடெக்டிவ் வரும், அந்த கதை அந்த ஃபுல் படம் கதையோ உட்காந்து சொல்லிட்டேன். அவர் லாஸ்ட்ல ஃபுல் கதையும் கேட்டு சிரிச்சுட்டு படத்தை தப்பா பார்த்துருக்க, திருப்பி பாருன்னாரு. எனக்கு புரியல. ஏன்னு கேட்டா, அவனே ஒரு பைத்தியம் தான், அவன் பார்க்கறதுலாம் எப்படி உண்மையா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இது வந்து நான் வந்து தப்பா எடுத்துக்கல. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு ஒரு படத்தை பார்த்து ஒரு கதை ஒன்று தோணியிருக்கு, அந்த கதையும் கரெக்டு தான். அவருக்கு ஒரு கதை தோணியிருக்கு. அவர் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இந்த படத்தை பார்க்க வச்சு நீ எல்லாரையும் போயிட்டு இந்த படத்தில் என்ன கதைன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னாரு. நான் வந்து அதுக்கப்புறமேட்டு இது ரொம்ப தீவிரமாக இறங்கி எல்லாருமே வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஷட்டர் ஐலண்ட் படம் போட்டு காமிச்சேன். எல்லாருக்கும் போட்டு காமிச்சோன்னே எல்லாரும் ஒரு கதை சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஷட்டர் ஐலண்ட்ன்ற ஒரு படத்தில் எனக்கு 22 கதை கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பேங்க்ல இருந்து ஒரு ஆள் வருவாரு, அவர்கிட்ட கூட என் பேர் ஃப்ராய்டு அப்படின்வான். ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து ரொம்ப இது நான் லீனியரா தான் இருக்கும். அந்த படம் பிரிச்சு ரொம்ப அப்படி பிரிச்சு போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மொத்தமா சேர்த்து ஒரு படமா தான் இருக்கும். நான் ஒரு இடன் மட்டும் சொல்றேன் இதுல. ஆனா வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஜன்னல் ஓரமா நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஒரு பறவை ஒண்ணு பறக்கும், ஓகேவா? அது வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்த அந்த நீலி இறந்துருப்பாங்களா அவங்க சின்ன ஏஜ்ல, அந்த டேக்கு அவனை கூட்டு போயிடுது. அதனாலதான் அவன் சப்கான்சியஸ் மைண்ட் ஓவரா ஒர்க் ஆகுறதுனால தான் அவன் பேரையே அவன் மறந்துட்டு அந்த டேக்கு அவன் போயிடுறான். இப்படிதான் அவன் சரவணன்ற அவனோட பேரை மறந்துட்டு அவன் அந்த டேக்கு, ஓகே, அந்த குழந்தையோட ஒரிஜினல் பேரு நீதி கிடையாது, ஓகேவா? இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு கேம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சு விளையாடுறது ஒரு கேம். அந்த பறவையை பார்த்தோன்னே இவனோட சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆகி அவன் அந்த டேல போய் ஸ்டக் ஆயிடுறான். அதுதான் இந்த மொத்த படமே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, குதிரைவால் பார்த்தவங்க இருக்காங்களே, நீ பார்த்துட்டல, இப்போ வந்து குதிரைவால் பார்த்தவங்க கூட நான் ஒரு கேம் ஒன்று விளையாட போறேன். ஓகே, என்ன கேம்னா, நான் ஒரு சீன் இப்போ ப்ளே பண்ணுவேன். இது கனவா நினைவான்னு எனக்கு சொல்லணும். இப்போ இந்த சீனை பாருங்க. ஹலோ மிஸ்டர் சரவணன் சார், என் பேரு ஃப்ராய்டுங்க. சொல்றா, இது கனவா நினைவாடா? கனவு. நினைவுடா. இது உண்மையிலே நடக்கிற விஷயமே இதுதான். சரிவா, நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கு போவோம். இந்த சீனை பாருங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நீ எட்டர்னிட்டி அடைஞ்சிடலாம். இது கனவா நினைவாடா? இது நினைவு. இது கனவுடா. என்னன்னா, எது கனவு எது நினைவுன்னே தெரியாத அளவுதான் இந்த கதை போகும். ஏன்னா நீங்க ஒரு சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா, கனவுன்றதை நான் எப்படி வந்து இந்த படத்துல எடுத்துப்பேன்னா, கனவுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகாது, கரெக்டா? இவன் வந்து ரோட்ல நடந்து போறப்போ அந்த ரோட்ல இவன் மட்டும் தான் நடந்து போவான். இவனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான் வரும். நான் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், ஓகேவா? புக்ஸ் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த கனவுக்கான தேடல் நிறைய இருந்தது. கனவுன்றது எப்படி நமக்கு வருது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நம்ம கனவுல சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர், இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணாத ஒரு கேரக்டர் திடீர்னு கனவுல வரும். நம்ம ஏஞ்சிட்டு இந்த கேரக்டர் யாரான்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். அந்த கேரக்டரை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம நிறைய பேரை பார்ப்போம்ல, பீப்புள்ஸ் ரோட்டில் போகிறப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அதை வந்து நம்ம மைண்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுட்டு அதை வந்து நமக்கு வந்து கனவுல வந்து அந்த ஃபேஸை நமக்கு வந்து காமிக்கும். நான் இதெல்லாம் கனவுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவன் ஃபோன் நோண்டிட்டு ஒரு பீர் குடிச்சிட்டு சில்லாக நடந்து போயிட்டு இருப்பான். இந்த சரவணன்ற கேரக்டர் அவன் ஏதோ ஒரு விஷயம், இந்த ஆலமரத்துக்கு ஒரு பாட்டி உட்காந்து குறி சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் அவன் ஃபோனில் பார்த்தோன்னா அந்த விஷயம் அந்த ஃபோனில் ஓடாது, வேற ஒரு விஷயம் ஓடும். உன் கனவை வந்து
நீ தான் வந்து வடிவமைக்கிறன்றத ரொம்ப தெளிவாக இருந்ததால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் எடுக்க முடியும். ஏன்னா இன்செப்ஷன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பரிச்சயமாக இருக்கலாம். ஆனால் இன்செப்ஷன் படத்துக்கும் குதிரைவாலுக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. அது நம்ம போக போக பேசுவோம். இவன் இப்படி போயிட்டு இருக்கிற இந்த கேரக்டர் நீ கேளம்பகத்தில் இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே ஒரு பாட்டியை உட்காந்து இது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சீன் வரும். நீ பார்த்தனா பட்டுன்னு பார்த்தோன்னா அந்த ஆலமரத்துக்கு கீழே போயிடுவான். ஏன்னா நீ கனவுன்றது நீ வடிவமைக்கிறது தான். எந்த இடத்த வேணா நீங்க கொண்டு வரலாம். இன்செப்ஷன்ல சூப்பரா இந்த கிக்குன்ற ஒரு எஃபெக்டை வச்சு பேசியிருப்பாங்க. அதுதான் இங்க இருக்கும். இவரோட ட்ரீம்ல நீ பார்த்தனா இவர் வந்து அந்த அந்த கடையில ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கேரக்டர் யாருன்னா அவரோட அப்பா, சரவணனோட அப்பா. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பேங்க்ல சரவணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பக்கத்துல வந்து ஒரு கொலிக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கொலிக்கு யாருன்னா பிளாஷ்பேக்ல காட்டுற சரவணனோட அக்கா. இந்த மாதிரி அவரோட லைஃபே வந்து ஏன் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி அவரோட இதுல வருதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் அவர் வந்து அந்த பறவையை பார்த்தோன்னுமே அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த டேக்கு போய் அவர் அந்த டேல ஸ்டெக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு இந்த ப்ராப்ளமே வருதுன்றது தான் என்னோட ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்றப்போ கண்டிப்பாக ரிசர்ச் இருக்கும். ரிசர்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து அந்த தாத்தா ஒருத்தர் வருவார். அதாவது இந்த சரவணோட அக்கா வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கப்போ ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னுவார். கனவுல பிறந்தவர் தான் இந்த இயேசு அப்படின்றது. அந்த டைலாக் எனக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் டைலாக் வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, ஜீசஸோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கனவுல தான் வந்து தேவதூதர்கள் சொன்னாங்க, கர்ப்பிணி பெண்ணாவ குழந்தை ஒன்று பிறக்கும், அதுக்கு வந்து ஏசுன்னு ஒரு பெயரிடுவாயாகன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனவுல தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு சின்ன டைலாக்கு எவ்வளோ பேர் ரெஃபரன்ஸ் பற்றி அந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்தை இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த சீனை பாரு, இதுல வர விண்டோஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் வருதுல்ல, இந்த ஏரியா வந்து ஆலந்தூர். ஓகேவா? ஆலந்தூர்ல இருக்க தில்லை கங்கா நகர் சப்பே. ஓகேவா? அப்புறமேட்டு நீ இதை பாரு, அதே ஜன்னல்ல வந்து லொகேஷன் மாறி இருக்கு. ஓகே ஓகே. அப்போ எதுக்கு இந்த குதிரை வால்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் டேரக்டர் தான் கேட்கணும். இந்த குதிரை வால் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இங்கே பாருங்க, அவன் லைஃப்பில் வந்து அவன் ஃபஸ்ட்டு ஒரு லவ்வாக பார்த்த பொண்ணு வந்து நீலி கேரக்டர் தான் சின்ன வயசில். ஓகேவா? அந்த அஃபேர் தான் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப லவ்வாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அவன் லைஃப்பில் பொண்ணுங்களே கிடையாது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கேவாக மாறிடுறான். குதிரை வந்து என்னன்னா ஒரு செக்ஸுவலுக்கான ஒரு சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இவ்வளோ நாளாக வந்து ஒரு விரத்தில இருந்த ஒருத்தனுக்கு ஒரு செக்ஸுவலோட இது தேவைப்படுதுன்றது கனவுல காட்டுறதுக்காக தான் வந்து அந்த குதிரை வால் இருக்கும். இது ரெண்டு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த டீச்சர் சொல்லியிருப்பாரு, இன்னொன்று வந்து ஒரு ஜோசர் கிட்ட போகிறப்போ அந்த ஜோசர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. என்ன கேட்டால் அது கரெக்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த குதிரை வால் படத்தை டிஸ்கிரைப் பண்ணனா, இந்த மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இருக்கார்ல, ப்ரொஃபஸர், அவனோட ப்ரொஃபஸர், அவரோட ரூம் பார்த்துருக்கியா? எல்லா இடமும் கிறுக்கி இருக்கும், ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி தான் இந்த படம். ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கான விஷயம் தான். ஒரே நிமிஷம், அது பின்னாடி எப்படி நோட் பண்ணி பார்த்தீங்களா செவுத்துல? என்னது? ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பின்னு இருக்கும் பாருங்க. இது நான் 10th படிச்சு 5 மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ உனக்கு குதிரைவால் படம் புரிஞ்சுது? இது மட்டும் தான் புரிஞ்சுதுன்னு சொல்ல வரேன் இது மூலியமா. அவ்வளோதாங்க. குதிரைவால் படத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அம்புட்டு தான்.